எங்கே போகிறோம்னா சுங்காய்பட்டாணியில் வந்து புக்கிட் பீரூட்னு ஒரு இடம் இருக்கு. காய்ஸ் உங்கள் இடத்துலலாம் இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஓட்டுற அந்த ஓட்டர் லாட்ஜ் இருக்குல்ல, வாடையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாதிரி சுங்காய்பட்டனில் எங்கள் இடத்துல நாங்கள் அந்த குளத்தை கூட எவ்வளோ அழகாக வச்சுருக்கோம். நம்மள தானே இப்போ காட்டுறோம் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. அதுதான் நாங்கள் சுங்காய்பட்டாணிலே இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிட்டு இருக்கோம். காய்ஸ் பார்த்தீங்களா லாட்ஜ் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பூக்களோட. அதுதான் சுங்காய்பட்டாணி. டைம் பண்ணால் அப்படியே இந்த ஏரியாவுக்கு வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு போங்க. எல்லாம் செம்ம அழகுலாம். இதுக்கு வர பாதை எப்படின்னா, சுங்காய்பட்டாணிக்கு வந்தீங்கன்னா கல்டெக்ஸ் டெக்ஸஸ் சிக்கன் தட்டுங்க, ஃப்ளட் பயானாஹூ அப்படின்னு தட்டினாலும் அது கரெக்டாக இந்த ஏரியா கிட்டது கட்டிடும். அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு. இயற்கை வர வர எவ்வளோ அழகாகிட்டே வருது. அசிங்கமான இடத்தையும் கொஞ்ச நாள் அவ்வளோ அழகாகிடுச்சு. சரி, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? மலைப்பகுதிக்கு போகிறோம். மலைப்பகுதியா? மலை ஃப்ரெண்ட் வந்து புக்கிட் பீரூட்னு ஒரு இடம் இருக்கு. ஓகே, அந்த புக்கிட் பீரூட்டுக்கு போய் நம்ம சாப்பிட போகிறோம். இவ்வளோ நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதை போய் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம். ஓகே ஓகே. அதே படு பார்க்கலாம். படு. அப்பா want to show your bed. குட் பாய். Your pillow. ஸோ இது வந்து கம்பாஸ்ன்னு சொல்லுவாங்க. தமான் கம்பாஸ். இன்னைக்கு வேதல் ஜோக்கா இருக்கு. நம்ம வந்து இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த ஏரியாவுக்கு போகிற பாதை. ஸோ இது அப்படியே மேலே ஏறணும்லாம். போகிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவாக தான் இருக்குது. ரொம்ப கல்லாக இருக்கும்னு நினச்சேன். நான் ஓகேவாக இருக்குது. பாதை பயங்கரமாக ஓகே. மேலே வந்துட்டோம். காய்ஸ் வந்துட்டோம். மேலே போய் ஒரு பக்கியை போட்டுட்டு இந்த ஏரியா அப்படி இருந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த மேட்டு பகுதிக்கு வந்துட்டோம். ரச்சிதா மாமங்குடி வரியா? ஓகே, வந்துட்டோம். உனக்கு இப்படி தான் இருக்கு. ஸோ மேபி இது ரெஸ்டாரண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஆர்டர் பண்ணுற இடமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
உட்கார்ற இடமா இருக்கு. உதேஷ் கிடையாது. ஓ உதேஷ் தெரியுமா அந்த விஷயம்? ஓ ஐயா காடியா? நல்லா இருக்கு, அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் எடுத்துட்டாங்க போல், சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே நைட் டைம்லேயும் வந்து பர்த்டே இதெல்லாம் செய்யலாம்ல. அது வாஷ்ரூம் போகிறது தானே, சூறா போகிறது. ஓ ஓ இங்கேருந்து எல்லாம் பார்க்கலாம்ல. ஓகே சாவப்படியா? அது சாவப்படியா? அது என்ன சொல்லுவாங்க, சாவப்படியா? அதெல்லாம் அப்போ தான் நட்டு வச்சுருக்கேன். செய்கிறாங்க நினைக்கிறேன், இன்னும் செஞ்சுட்டு இருக்காங்க. இடத்தெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஓகேலா, இது வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். சாப்பாடு இந்த மாதிரி ஐட்டம்ஸ். டீ டைம். மெனுலாம் வந்து நிப்பாட்டி நீங்களே பார்த்தீங்க. நான் வேகமாக தரோம். கேக் வேணுமா? சீதா சீதா. அண்ணன் கூப்பிடுறாங்க பாரு. உயரமா இருக்கா? அஷிதா வயிற்றுல இருக்கிறப்ப வந்தீங்க. என்ன சொல்லிட்டு வந்த சாப்பாடு? அங்கே போயிட்டு என்ன கேக் சொன்னேன்? பிஸ்தாச்சுவா? கோபி கேக்கா? ஸ்ட்ராபெரி கேக்கா? ஸ்ட்ராபெரி ஒண்ணுமா? அப்படியே போயிட்டே தான் வரும். ஆமா, நல்லா இருக்கா? ஓகேவா? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஓ ஓகே. இந்த மாதிரி உனக்கு இந்த மாதிரி மேடா போட பிடிச்சிருக்கு. கேக் வேணுமா? பிஸ்தாச்சு. இது பாத்தே கேக்கா? பிஸ்தாச்சு கேக். எனக்கு இது உதயனுக்கு, அது வந்து அவங்களுக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு இங்கே தனியாக கேஷியர்னு ஒன்று இருக்கும். மோட்ரு உதயன், இது யாரோட மோட்ரு? இது யார் மோட்ரு? இது உதேஷ் மோட்ரு. அது வந்து ஐயாவோடையா? இது வந்து உதயனோடையா? இது உதயனோடையா?
ஓகே. ஸோ இதுதான் அந்த இடத்தோட வியூ. நல்லா இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில்னால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். கொஞ்சம் சாயங்காலம் டைம் வந்தால் நல்லாயிருக்கும். பர்த்டே செலிப்ரேஷன் அதெல்லாம் பண்ணலாம்ல. இங்கே மளிகை சாப்பாடு எல்லாமே இருக்குது. ஸோ என்ன சொல்லுவாங்க, நாசி கோரிங் அந்த மாதிரி ஐட்டம், இல்லைனா வெஸ்டர்ன் ஃபுட், அப்புறம் ட்ரிங்க்ஸு, கேக்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கலாம். 2 மணி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். டைமிங் அங்கே போடல, ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 12 மணி வரைக்கும் இருக்கும்னு போட்டிருக்கு. பார்க்கிங்கும் உள்ளுக்கே இருக்கு எல்லாம். எஸ்பியில் உள்ளவங்க அப்படி இந்த இடத்துக்கு வரதா இருந்தால் இங்கே வந்து பாருங்களேன். நல்லா இருக்கு, வியூலாம் நல்லா இருக்கு. ஆனால் ஓகே. கைஸ் இப்போ தான் ஒருத்தட்ட கேட்டோம். இந்த இடத்துல ஆக்சுவலி வந்து அது ஒரு கடை மட்டும் இல்லை, இன்னும் 2 கடைங்கிட்ட இருக்கு. இது ஒரு கடை இந்த இடத்துல இருக்கா, இது ஒரு சாப்பாடு கடை. பட் இது தோப்புன்னு நினைக்கிறேன் இப்போ. அப்புறம் இன்னொரு வியூ பாயிண்டில் ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கேருந்து அந்த கடையிலேருந்து நேர் பாதையில் வந்தால் இங்கே ஒரு வியூ பாயிண்டில் இங்கேயும் ஒரு கடை இருக்குது. Shop. Yes. Look at me. எஸ்பியில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு தான் வந்து பார்க்குறேன். நான் தான் செகண்ட் டைம் வரேன். ஆனால் இப்போ செகண்ட் டைம் வந்து இந்த ரூட்டின் காஃபி பாம்பு ஸ்னேக்கு ஓடிச்சு. அதான் குட்டி ஸ்னேக்கு. ஆமாக்கா